மினிஸ்ட்ரிஸும் பண்ணணும், இதன் மத்தியில் ஃபேமிலியும் பார்க்கணும். இது ஒரு டஃப் ஜாப் தான். பலரும் ஃபுல் டைமில் இருக்கவங்க கேட்குறாங்க, ஹவ் ஆர் யூ மேனேஜிங்? என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறதுன்னா, பேரண்ட்ஸ் ஷுட் பி த மாடல். முந்தையெல்லாம் போகும்போது முத்தம் கொடுக்காம அப்பா அம்மா அனுப்ப மாட்டாங்க, அப்பா அம்மா முத்தம் கொடுக்காம போக மாட்டோம். அதெல்லாம் we have to bring it back. அது நல்லவர். இந்த நாளில் கூட ஒரு சின்ன குரூப் டிஸ்கஷன். ஐ ஹோப் திஸ் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் எவ்ரி ஒன். வேதத்தின்படி நாம் ஆண்டவருடைய சட்டத்திட்டத்தை கருத்திலே கொண்டு எப்படி நம்முடைய குடும்பத்தை நடத்துகிறோம் என்ற ஒரு சின்ன உரையாடல் தான் நாங்கள் இங்கே செய்ய போகிறோம். சில கேள்வி பதில்கள் செஷன்ஸ் இருக்கும். பில்டிங் அப் கிறிஸ்டியன் ஃபேமிலி பேஸ்ட் ஆன் ஸ்கிரிப்சர் என்ற தலைப்பிலே இந்த ஒரு செஷன் இருக்கிறது. கேள்விகள், அநேகருடைய இருதயத்தில் இருந்த கேள்விகள், அதை குறித்து நாங்கள் லேசாக பேச போகிறோம். அநேக வார்த்தைகளை ஆல்ரெடி நம்ம கேட்டிருக்கிறோம். நல்ல வார்த்தை இன்றைக்கு நம்ம மூத்த ஊழியர்கள் வாயிலிருந்து நமக்கு கிடைச்சது. இன்னும் நாம் கேட்கத்தான் போகிறோம். அதற்கு முன்பாக ஒரு சில காரியங்களை மாத்திரம் நம்முடைய சிந்தனை துளிகளாக இதை நாம் எடுக்க போகிறோம். இந்த நாளிலும் குறிப்பிட்டு நம்ம மத்தியில் பாஸ்டர் வசந்த் அவர்கள் இருக்கிறாங்க. பாஸ்டர் வசந்த், உங்ககிட்ட ஆண்டவர் ஒரு குடும்பத்தை ஏன் ஏற்படுத்தினார், அது எப்படியா இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார் என்ற காரியத்தை உங்கள் கண்ணோட்டத்தில் நீங்கள் சொல்ல முடியுமா? The purpose and design of a family. Check. Praise God. ஆண்டவர் ஒரு குடும்பத்தை ஏற்படுத்தும் போதே ஆரம்பத்தில் பைபிளுடைய பிகினிங் அண்ட் இன் பிட்வீன் அண்ட் எண்டிங் காட்ஸ் ஃபுல் கான்சன்ட்ரேஷன் வாஸ் ஆன் த ஃபேமிலி. முழு கவனமே குடும்பத்து மேலே தான் இருந்துச்சு. ஆண்டவர் எல்லாவற்றையும், ஒரு குடும்பத்துக்கு தேவையானது எல்லாவற்றையும் படைத்து 5 நாள் 6வது நாள் மனுஷனை படைத்தார். அவனையும் ஆதாம் ஏவாளை படைத்து ஒரு குடும்பத்தை உருவாக்க தான் கதை விரும்பினார். ஆதிலிருந்தே குடும்பத்தை உடைக்க தான் பிசாசு தந்திரமே. த ஃபர்ஸ்ட் ஃபேமிலி காட் ஸ்பாயில்டு, த ஃபர்ஸ்ட் பார்ன் காட் ஸ்பாயில்டு, த ஃபர்ஸ்ட் கிங் காட் ஸ்பாயில்டு. எதுவுமே பார்க்கும்போது எல்லாத்தையும் முதன்மையாக ஒன்று செய்யும் போதே இட்ஸ் கெட்டிங் ஸ்பாயில்டு. மாறி அது பிசாசு கெடுத்துகிட்டே இருப்பான். பட் காட் இஸ் ஸ்டில் ஆன் த சேம் விஷன். எந்த ஏதேனில் மனுஷனை லூஸ் பண்ணாரோ அதே ஏதேனில் கொண்டு போய் நிறுத்துறது தான் தேவ திட்டமாக இருக்குது. ஸோ அந்த ஃபேமிலியை கர்த்தர் அந்த அளவுக்கு கொண்டு வரணும் தான் அன்றைக்கு இழந்தார். இன்றைக்கும் அந்த ஃபேமிலிக்காக தான் கர்த்தர் தன்னையே கொடுத்து மீண்டுமாக இந்த ஃபேமிலி உருவாக்க விரும்புகிறார். ஸோ அந்த ஃபேமிலியில் ஃபஸ்ட்டு ஆண்டவர் மனுஷனை படைத்த உடனேயே அவர் நெக்ஸ்ட்டு அவன் கொடுத்த வேலையே என்னென்னா வர்ஷிப்பிங் காட். 5 நாள் எல்லாவற்றையும் படைத்தார். 6வது நாள் அவனை படைத்த பிற்பாடு அவனுக்கு ஃபஸ்ட்டு ஒர்க்கு பண்படுத்துறதில்ல, ப்ரேயர் பண்ணுறது, வர்ஷிப் பண்ணுறது. அந்த ஃபேமிலி தட் ப்ரேஸ் டுகெதர் ஸ்டேஸ் டுகெதர். அப்போது குடும்பமாக முதலாவது அந்த ப்ரேயரில் மோர் இம்பார்ட்டன்ஸ். ஜபத்தால் மாற ஒன்றுமே இல்லை. த பிளஸ்ட் டைம் இஸ் ப்ரேயர் அண்ட் ஃபார் சில்ட்ரன் த போரிங் ஆர் இஸ் ப்ரேயர். இல்லையா? ஜபத்துக்கு உட்காந்துட்டாங்கப்பா, ஃபேமிலி ப்ரேயர் பண்ணும்போது கூட பார்த்துருப்போம். அந்த பிள்ளைகளை உட்காந்துருப்பாங்க. அம்மாவை அப்போ ஜோனும் போது, அம்மாவோ அப்பாவோ ஜோனும் போது பார்த்தீங்கன்னா, இஃப் தே ப்ரே லாங் தட்டி விடுவாங்க அப்பாவையும் அம்மாவையும். ஷார்ட்டாக முடிக்க சொல்லுங்கம்மா, ரொம்ப நேரம் ஜோம் பண்ணுறாரு. அவங்க சொந்த என்னாத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரம் சொல்கிறான்னு காத்துட்ருப்பாங்க. ஆமாம், அது அந்த மாதிரி ப்ரேயர் டைம் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு இதாக இருக்குது. இன்னொன்று என்னென்னா, நம்ம போகிற காலத்தில் முந்தியெல்லாம் ஒவ்வொரு கிறிஸ்டின் ஃபேமிலியும் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கும். ஹார்மோனி பெட்டியோ கிட்டாரோ இருக்கும். ஃபேமிலி ப்ரேயர்னு மார்னிங் அண்ட் நைட்டு பார்த்திங்கன்னா அந்த வீடுகளில் பாட்டு சத்தம் கேட்கும். ஃபேமிலியாக பாடுற பாட்டு, நைட் பாடுற பாட்டெல்லாம் கேட்குது. ஆனால் இன்றைக்கு அந்த பர்பஸ் எதில் போயிடுச்சுன்னா, எவ்ரிபடி தே வாண்ட் டு ஹேவ் தேர் ஓன் ப்ரைவசி. அதுக்குள்ளே போயிட்டனால தே ஆர் மோர் இன் டு த மீடியா தேன் ஸ்பெண்டிங் டைம் வித் பேரண்ட்ஸ். முந்தையெல்லாம் அப்பா அம்மா தான் ரோல் மாடலே. காலையில் எந்திரிச்சோன்னு அப்பா ஃபேமிலி பண்ணுவாங்க, பண்ணி முடிச்சோன்னு அப்பா அம்மா பைபிளில் உட்காருவாங்க. அதை பார்த்தோன்னு நமக்கு வேறு வேலை தோணாது. நம்ம உட்காந்து பைபிள் படித்து ஆகணும், இப்படி உட்காந்து ஜெபம் பண்ணுறாங்க. அப்போது அந்த வேதம் வாசிக்கிறது பார்க்கும்போது வி வேர் பீயிங் த ரோல் மாடல். நம்ம தாய் தமிழ் ரோல் மாடலாக இருந்தாங்க. அதை பார்த்து அப்படியே இமிடேட் பண்ணுற மாதிரி சில்ட்ரன் வந்தோம். ஆனால் இந்த நாட்களில் பார்க்கும்போது சாப்பிட்றது முதல் கூட ஒன்றும் உட்காந்து சாப்பிட்றதில்ல. பையன் ஒரு ரூமில் டிவியில், இன்னொரு பிள்ளை ரூம் செல்ஃபோனில், அம்மா ஒரு சீரியலில், அப்பா ஒரு காரியத்தில், இப்படி தான் சாப்பாடே போகுது ஒழிய அந்த யூனிட்டி இப்போ போயிடுச்சு. ஸோ வாட் வி சி, நம்ம என்ன செய்கிறோமோ அதுதான் இட் இம்பேக்ட்ஸ் த சொசைட்டி. அப்போ இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் த ஃபேமிலி அண்ட் இட் கோஸ் டு த சர்ச் அண்ட் த சர்ச் இம்பேக்ட்ஸ் த சொசைட்டி.
இப்படி தான் கர்த்தருடைய ஃபார்முலா வச்சுருக்கிறார். ப்ரேயர், த ஃபேமிலி ப்ரேயர் அண்ட் த டிவோஷன், சில்ட்ரனுடைய தாழ்ந்து மேலே கவனம் செலுத்துவது, அவங்க படிப்பு மேலே கவனம் செலுத்துவது. முந்தியெல்லாம் அந்த தாய்த்து வந்தாலே ஒரு பயம் இருக்கும். உள்ளே வரும்போது அப்பா வேலை முடிஞ்சு வரும்போதே உடனே எப்படி இருந்தாலும் உடனே சரியாக உட்காந்துருவோம், லென்ஸ் நிற்போம், என்னப்பான்னு கேட்போம். இப்போ கால் மேலே கால் போட்டு ஜாலியாக உட்காந்துருக்குறாங்க. அம்மா சொல்கிறேன், அப்பா வராங்கடா, வந்துட்டு போட்டும்பா, நம்ம அப்பா தான் நம்மகிட்ட தான் வராரு. அந்த மாதிரி அந்த ரெஸ்பெக்ட் போயிடுச்சு. அண்ட் தென் நம்ம முந்தியில் அப்பா அம்மா வெளியே போகும்போது உடனே அவங்க துணியில் அயன் பண்ணி வச்சுருவோம், கார் பைக்கெல்லாம் கழுவி வச்சுருவோம், அவங்க வெளியே போகிறதுக்கிட்டே நம்ம ஆயத்தமாக வச்சுருப்போம். இப்போல்லாம் நம்ம பிள்ளைக்கு நம்ம செஞ்சு கொடுக்குறோம். ஸ்பூன் ஃபீடிங் மாதிரி போயிடுச்சு. நம்ம காரத்துக்கு அடிச்சு நம்ம அவங்களுக்கு எல்லாம் துணி அயன் பண்ணி அனுப்புகிற அளவுக்கு சில்ட்ரன் வந்து தே மோர் சொஃபிஸ்டிகேட்டட். காட் ஹஸ் பிளஸ்ட் அவர் ஃபேமிலிஸ் நவடேஸ். முந்தி கஷ்டம் இப்போ இல்லை, ஆனால் முந்தி இந்த குவாலிட்டிஸ் மாறுது. அதை தான் நம்ம வந்து இந்த இனி மாநாட்டில் கூட அவர் பாஸ்டர் பிரதர் சாம் அவரும் துணைவியாரும் குடும்பத்தாரும் ஷேர் பண்ண காரணமே இனி எப்படி இருக்கணும். 2 years பேக்கே we were talking about it. அப்போது இனி என்ற பேரை வச்சுட்டு நாங்கள் ஷேர் பண்ணிருக்கும் போது இனி சம்பவிக்க போகிற காரியங்களுக்கு எதிர்கொள்ளும்படியாக இனி நம்மளோட குடும்பம் எப்படி காணப்பட வேண்டும். ஸோ இது வரைக்கும் எல்லாம் போயிடுச்சு. இப்போ மீடியாலேயே ரொம்ப போயிட்டனால 6 வயசும் அப்படி தான் இருக்குது, 60 அப்படி தான் இருக்குது. எல்லாமே ஒரு இது போயிட்டே இருந்தார். அவர் செல்ஃபோனே வாட்ஸ்அப்பே பார்த்துட்டு தான் வீடு தாண்டி 3ஆம் வீட்டில் ஏறி உட்காந்துட்டார், ஹாலில் உட்காந்துட்டார். அந்த வீட்டு அம்மாவும் வாட்ஸ்அப்பே பார்த்துட்டு கணவன் தான் வந்திருக்காங்க நினச்சிட்டு போய் காஃபி போட்டு கொடுத்துட்டாங்க. காஃபி கொடுத்தது தான் புருஷனும் இல்லை, காஃபி வாங்கி குடித்தது தான் மனைவியும் இல்லைன்ற மாதிரி தே ஆர் மோர் இன் டு த மீடியா நவடேஸ். இந்த சிஸ்டமை மாற்ற முடியாத நம்ம இப்போது அநேக காரியங்கள் செய்கிறோம். பிரிங்கிங் ஃபேமிலி பேக் டு ஸ்பிரிச்சுவாலிட்டி. காட் அவருக்குள்ளே அதை கொண்டு வந்து சீக்கிரம் கற்று வரப்போகிறாரு. இது எல்லா அடையாளம் நிறைவேறியாச்சு. இனி பாக்கி ஒன்றுமே இல்லை. ஜஸ்ட் டு ப்ரிப்பேர் ஃபேமிலிஸ். எவ்வளோ தூரம் நம்ம மக்கள் இப்போ தமிழ் ஃபேமிலிஸ் சொல்கிறோம், ஒரு தேர்ட் வேர்ல்ட் கண்ட்ரியில் வந்திருக்கலாம் எல்லாமே. பட் ஆண்டு உயர்த்த ஆரம்பிச்சிட்டார். ஸ்பிரிச்சுவல் ரிச்னஸ் நம்ம கொடுத்துருக்கிறார். இதை நம்ம வி ஹேவ் டு டேக் இட் டு த ஹோல் குளோப். அப்படி தான் தேவன் அழைச்சிருக்கிறார். ஸோ த ப்ரேயர், வர்ஷிப், ஃபேமிலி பாண்டு. அந்த போகும்போது முந்தையெல்லாம் போகும்போது முத்தம் கொடுக்காமல் அப்பா அம்மா அனுப்ப மாட்டாங்க, அப்பா அம்மாவுக்கு முத்தம் கொடுக்காமல் போக மாட்டோம். அதெல்லாம் வி ஹேவ் டு பிரிங் இட் பேக். அந்த ஃபிசிக்கல் டச், அந்த ஃபிசிக்கல் ஸ்பெண்டிங் அவங்க கூட உட்காந்து பேசுகிறது, இது அதிகமாக தான் அவங்க உலகத்தின் பற்றின வெளியே வந்து we can fulfill the design of God in the family. அப்போது காப்பிரைட்டாக இருக்காது. அடுத்தவங்களை பார்த்து பாட்டு போட்டாங்க, நானும் பாட்டு போடுவேன், அவங்க இதை பண்ணாங்க, நானும் பண்ணுவேன். எனக்கு தரிசனம் கொடுத்தார், கர்த்தரோட பேசினார், நான் இதை செய்கிறேன் அப்படின்னு பிள்ளைங்க கர்த்தரை கேட்டு செய்யக்கூடிய பிள்ளைகளாக மாறணும். இன்றைக்கி எல்லாம் காப்பி கேட் மாதிரி ஆகிடுச்சு. அடுத்தவங்க பண்ணால் நானும் திருப்பி பண்ணணும். அப்போ கர்த்தரை கேட்காம இன்னொருத்தரை பார்த்து பழகிற மாதிரி ஆகிடுச்சு. ஸோ த டிசைன் ஆஃப் காட் இஸ் டு லிசன். எவ்ரி இண்டிவிஜுவல் ஹேஸ் அ ஸ்பெசிஃபிக் விஷன். So we as a parents, we have to instigate them and motivate them to listen to God's design and to come back to God's call. This is the purpose and design of God on the families, I believe. Wonderful. ஆண்டவர் எல்லாவற்றையும் படைச்சு நல்லது என்று சொல்லி கண்டார். ஆனால் பிசாசு அது எல்லாவற்றையும் தலைகீழாக மாற்றணுன்றது தான் போராடிக்கிட்டு இருக்கிறான். அது ஆரம்பத்திலையும் குடும்பம் தான் ஆண்டவர் படைச்சு எஸ்டாப்ளிஷ் பண்ணது. இயேசு கிறிஸ்துவுடைய ஊழியம் ஸ்டார்ட் பண்ணும்போதும் மேரேஜில் தான் அவர் ஒர்க் அவுட் பண்ணார். கடைசியாக முடியும் பொழுதும் ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாணம்னு சொல்லி தான் ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. ஸோ ஆண்டவர் இந்த மேரேஜை கனமாக பார்க்குறாரு. அவருடைய பர்பஸ் என்னன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். நிச்சயமாக அந்த பர்பஸில் நாம் திரும்பி வருவதற்கு ஃபஸ்ட்டு நம்ம இலக்கணமாக இருப்பதற்கு கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. அதோடு கூட வரும் காலம் சந்ததியை நாம் எடுத்து நிறுத்துவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாங்க. இன்னொரு கேள்வி பாஸ்டர் பிரபு கிட்ட. பாஸ்டர் பிரபு, நாங்கள்லாம் இப்போ தான் ஃபஸ்ட் ஜென்ரேஷனை பெற்று வளர்த்துட்ருக்குறோம், நீங்கள் தாத்தாவாயிட்டீங்க. அப்போ பேரண்டிங்கை பற்றி எங்ககிட்ட நீங்கள் ஷேர் பண்ண முடியுமா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து த மெயின் பர்பஸ் ஆஃப் காட்ஸ் கிரியேஷன் நான் பார்க்கும்போது மல்கியாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்தில் பரிபூர்ணமாக இருந்ததே, பின்ன ஏன் ஒருவனை படைத்தார்? தேவ பக்தியுள்ள சந்ததியை பெரும்படியே தானே. ஸோ த மெயின் பர்பஸ், முக்கியமான நோக்கம், ஆண்டவர் ஆதாம் ஏவாளை படைத்த நோக்கம் நீங்கள் பலுகி பெருகுங்க அப்படின்னு ஒரு மல்டிப்ளிகேஷனுக்கு மாத்திரம் சொல்லலை, பாப்புலேஷனுக்கு மாத்திரம் சொல்லலை, தேவனோடு கூட ஐக்கியம் கொள்ளணும் தான் அந்த ஏதேன் தோட்டத்தில் ஆண்டவர் வந்து அவளை படைத்தார். அதனால் ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்தில் முதல் 3 வசனங்களை வாசிக்கும்போது அவர் வந்து முதல்ல ஆதாம் ஏவாளை தேவ சாயலில் படைத்தார்னு இருக்குது. ஆனால் அந்த 4ஆவது வசனம் பார்க்கும்போது அவனுக்கு பிறந்ததை அவனுடைய சாயலில் படைத்தார். அப்படின்னா என்றைக்கு அந்த சாத்தான் புகுந்தானோ, அந்த குடும்பத்தை ஏவாள் மூலமாக கெடுத்தானோ,
அந்த நாள்லேருந்து தேவ சந்ததி இல்லை. தேவ சந்ததி பதில் சாத்தானின் சந்ததியாக மாறி போச்சு. நாமும் அதில் வந்து அவனுடைய அந்த ஜென்ம ரத்தம்னு சொல்கிறோம், அந்த பாவ ரத்தம் நமக்குள்ளே இருந்ததுனால இன்றைக்கு சந்ததிகள் எல்லாம் கோணலும் மாறுபாடுமான சந்ததியாக மாறி போச்சு. ஆனால் இன்றைக்கு வந்து என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறதுன்னா, பேரண்ட்ஸ் ஷுட் பி த மாடல். அதுதான். ஏன்னா நாங்கள் அமெரிக்க ஐக்கிய தேசத்தில் இருக்கிறோம். இன்றைக்கு இந்திய ஃபேமிலிஸ் அங்கே செட்டில் ஆகிறவங்க, அவங்க குழந்தைங்க அங்கே பிறக்கிறாங்க. அங்கே குழந்தை பிறந்தவங்க அந்த பார்ன் அண்ட் ப்ராட் அப் இன் அமெரிக்கான்னு சொல்லுவாங்க. அந்த சில்ட்ரன் வந்து அவங்க அந்த அமெரிக்கன் கல்ச்சர்லேயே அப்படியே படிக்கிற காலத்துலேருந்தே வளர்ந்துடுறாங்க. ஸோ அவங்களுக்கு they don't have the importance of going to church, reading the Bible, going with family, to attend the Bible study or any other activities. அங்கே போகிறதே கிடையாது. ஈவன் அமெரிக்காவில் பார்த்தா நாங்களுக்கு கிறிஸ்தவ நாடுன்னு தான் நாங்கள் போனோம். 18 வருஷங்கள் ஆகிப்போச்சு. ஆனால் அங்கே பார்த்தா மேத்யூ, பீட்டர், பால் எல்லாம் இருப்பாங்க. ஆனால் அவங்க பிள்ளைங்களை கேட்டால் எங்கள் அப்பா அம்மா சர்ச்சுக்கு போகிறதில்ல, நாங்கள் போகிறதில்ல, எங்களுக்கு பைபிள் என்னன்னே தெரியாது, பைபிள் எங்கே இருக்குன்னே தெரியாது. இதுதான் அவங்க சொல்கிறது பெரும்பாலானவர்கள் இன்றைக்கு. அதெல்லாம் பார்க்கும்போது கேட்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் இன்றைக்கு நம்ம ஒரு ஜான் வெஸ்லியுடைய அவங்க அம்மா வந்து 19 பிள்ளைகள் அவங்க குடும்பத்தில், 19 பிள்ளைகள் இன் 17th century. ஜான் வெஸ்லி, சார்ல்ஸ் வெஸ்லிலாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. பெரிய ஊழியக்காரங்க, மெத்தடிஸ்ட் சர்ச்சை எஸ்டாப்ளிஷ் பண்ணவங்க. அப்போது அவங்க அம்மா வந்து அந்த பிள்ளைங்களை படுக்கும்போது ஒவ்வொருத்தருடைய தலைமையில கையை வச்சு ஜெபம் பண்ணி அவங்கள வந்து பைபிள் வேர்ஸு, மெமரி வேர்ஸை சொல்லி அப்படி பண்ணதுனால தான் 19 பேரும் ஊழியக்காரங்களாக மாறினாங்க. எல்லாம் அலையிலே சொல்லாமா, ஆமேன்னு சொல்லாமா. ஆக பெற்றோர் முன்மாதிரியாக இருந்தால் நாம் சர்ச்சுக்கு போனால் அவங்க நம்ம பின்னால் வருவாங்க. நாம் டெய்லி பைபிள் ரீடிங், மெடிடேஷன் நம்ம வீட்டில் இருந்தால் அவங்க பார்ப்பாங்க. நைட்டு ஃபேமிலி ப்ரேயர் கண்டிப்பாக இருக்கும். அன்றைக்கெல்லாம் சிஎஸ்ஐ சர்ச்சில் உண்மையிலே நான் சிஎஸ்ஐ பேக்ரவுண்டில் தான் வந்து இன்றைக்கி ஏஜி சர்ச் பாஸ்டர் இருக்கேன். ஆனால் அந்த சர்ச்சஸில் பெற்றோர்கள் வந்து நாங்கள்லாம் நைட்டு டின்னருக்கு உட்காந்தா மெமரி வேர்ட்ஸ் சொல்லிட்டு தான் சாப்பிடணும். அப்படி பெற்றோர்கள் எங்களை வளர்த்தாங்க. ஆனால் இந்த காலத்தில் அப்படி இல்லை. ஏன்னா பெற்றோர்களே குடும்ப ஜெபம் இல்லை. ஆனால் குடும்ப ஜெபத்துக்கு விட அவங்க முக்கியத்துவம் கொடுக்குறது, நீ டாக்டர் ஆகணும், என்ஜினியர் ஆகணும், புஷ் பண்ணுறது, அவங்கள மியூசிக் கிளாஸ் அனுப்புறது, ஸ்விம்மிங் கிளாஸ், பேஸ்கெட் பால், ஃபுட்பால், இதில் அவங்க எக்ஸல் ஆகணும்னு தான் விரும்புகிறாங்களா பெற்றோர்களை தவிர ஆண்டவருடைய பிள்ளைகளாக மாறுறாங்களா அப்படின்றத முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேன்றாங்க. ஸோ வி பேரண்ட்ஸ் இங்கே இருக்கிறவங்க நம்ம இனி அருமையான சகோதரர் கொடுத்த அந்த தலைப்பு அவர் அடிக்கடி சொல்லுவார். இனி நம்ம குடும்பங்கள் எப்படி இருக்கணும், இனி நம்முடைய பிள்ளைகள் எப்படி இருக்கணும், இனி நம்முடைய சபைகள் ஊழியங்கள் எப்படி இருக்கணும் என்ற தலைப்பில் தான் அவர் கொடுத்தார். ஆகவே இன்றைக்கு நாம் பெற்றோர்கள் இனி நாம் எப்படி முன்மாதிரி நம் பிள்ளைகளுக்கு இருக்க வேண்டும் என்பதை நாம் இன்றைக்கு அதை நம்ம ஒரு தீர்மானமாக எடுக்க வேண்டும். ஓகேங்களா? நல்ல ஒரு பாயிண்ட் பேசுனாங்க. இனி நம்ம என்ன செய்யணும் அப்படின்றத நம்ம தீர்மானத்து டெஃபினட்டாக இருக்க வேணும். நாம் முன்மாதிரியாக இருந்தால் தான் பின்வரும் சந்ததிகளை நாம் காப்பாற்ற முடியும். இல்லை அப்படின்னா நம்ம கைவிட்டு போயிடுவாங்க. ஏன்னா நம்மளை விட அதிகமாக சொல்லிக் கொடுக்குற உலகம் அவங்களுக்கு நிறைய இருக்குது. ஸோ தேவனுடைய கருத்தில் ஒப்பு கொடுப்போம். அகெயின் லெட்ஸ் பிரிங் பேக் த பைபிள் இன் அவர் ஹோம் ஸோ தட் வி கேன் கெயின் பேக் அவர் சில்ட்ரன் டு த லார்ட். நீங்கள் ஏதாவது எங்கிட்ட கேட்கணும்னு விரும்புகிறீங்களா? ஆமாம் பாஸ்டர், நீங்கள் வந்து கட்டாரில் இருக்கிறீங்க சரியா? இப்போ 3 நாடுகளை சேர்ந்து பாஸ்டர்ஸ் இங்கே உட்காந்துட்டுருக்கோம். அமெரிக்காவில் இருக்கிற பாஸ்டர், இந்திய பாஸ்டர், நீங்கள் வளைகுடா பாஸ்டர் சரிங்களா? வளைகுடாவில் வந்து முழு நேரம் செய்கிறவங்க ரொம்ப குறைவு இல்லையா? தட் இஸ் த ஃபேக்ட். பாஸ்டர் சார்ல்ஸ் வந்து அவங்க ஒர்க் பண்ணிவிட்டு பார்ட் டைமு அது பாஸ்டராகவும் இருக்காங்க அவங்க சபையில். ஸோ ஹவ் ஆர் யூ மேனேஜிங் பிட்வீன் த ஜாப், ஃபேமிலி அண்ட் மினிஸ்ட்ரி? குட் கொஸ்டின் பாஸ்டர். எனக்கு மார்னிங் 8 ஈவினிங் 6 வரைக்கும் ரெகுலர் ஒர்க். இதன் மத்தியில் மினிஸ்ட்ரிஸும் பண்ணணும், இதன் மத்தியில் ஃபேமிலியும் பார்க்கணும். இது ஒரு டஃப் ஜாப் தான். பலரும் ஃபுல் டைமில் இருக்கவங்க கேட்குறாங்க, ஹவ் ஆர் யூ மேனேஜிங்? தட்ஸ் அ வெரி பிக் கொஸ்டின். இது ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை நம்ம கட்டாயம் கொடுக்கணும். அதே நேரத்தில் உலக பிரகாரமாக நமக்கு இன்ட்ரெஸ்ட் பண்ணி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வேலை, வாங்குகிற சம்பளத்துக்கு உண்மையாக வேலையை செய்யணும். ஸோ பேலன்சிங் ஆல் தீஸ் திங்ஸ் இன் பிட்வீன் இன் மிட்ஸ் ஆஃப் அ ஃபேமிலி, இட்ஸ் வெரி வெரி சேலஞ்சிங். ஒரு பக்கம் மினிஸ்ட்ரி பண்ணுறவங்க ஃபேமிலியை விட்டுடுறாங்க. சில பேர் ஒர்க்குன்னு சொல்லி ஒர்க் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லி அவங்க ஊழியத்தை விட்டுடுறாங்க. சில பேர் ஃபேமிலி தான் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு ஊழியம் பக்கமே திரும்ப மாட்டேன்றாங்க.
மூணுமே முக்கோணம். ஆனால் இதை மூணுத்தையும் பேலன்ஸ் பண்ணி நடத்துறதுக்கு ஃபஸ்ட்டு ஆண்டவரிடத்துல நம்ம வைஸான அட்வைஸ் வேணும். ஆண்டவர் நமக்கு அதை கொடுக்கணும், பலனும் கொடுக்கணும். ஆண்டவருக்காக செய்கிறேன்னு சொல்லி இறங்கி ஆண்டவருடைய கிருபையை கேட்கும் பொழுது ஃபார் ஷியர் ஆண்டவர் அந்த கிருபையை கொடுக்குறாரு, அதை நடத்தி செல்கிறாரு. நம்முடைய ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிற வேலையெல்லாம் முக்கியமானது, நமக்கு கொடுத்துருக்கிற ஊழியம் எல்லாம் சிறந்தது, நம்முடைய ஃபேமிலி மேன்மையானது. அப்போ இந்த மூன்றையுமே நம்ம பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகணுன்றது ஒரு 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 இம்பார்ட்டன்ட் திங். அதில் ஆண்டவருடைய கிரேஸை கேட்டு நடப்போம். வி நீட் டு ஸ்கெட்யூல் ஆர் டைமிங்ஸ். எந்த நேரத்தில் எதை செய்யணும் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஆஃபீஸ் காரியத்தை எடுத்து மூட்டை கட்டி ஓரமாக வச்சிடணும். மேக்ஸிமம் டூ எவ்ரி திங் அட் ஆஃபீஸ் இட் செல்ஃப். வீட்டில் கொண்டு வந்து ஃபேமிலி டைமை நம்ம திருடக்கூடாது. மினிஸ்ட்ரி பண்ணும்பொழுது ட்ரை டு இன்வால்வ் ஆஸ் ஃபேமிலி, ஸோ தட் அந்த ஃபேமிலி டைமும் நமக்கு கேதர் பண்ண முடியும். அவங்கள வெளியே கூட்டிகிட்டு போகிறதும், அவங்கள வந்துட்டு மினிஸ்ட்ரியில் இன்வால்வ் பண்ண வைக்கிறதும். வென் த சில்ட்ரன் சீஸ் திஸ், தென் டெஃபினெட்லி அவங்களும் அதே பாதையில் வருவதற்கு அது வசதியாக இருக்கும். மூன்றாவது, ஃபேமிலிக்கு நம்ம ஸ்பெண்ட் பண்ண, என்னுடைய ஃபேமிலிக்கு நான் ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன், ஒவ்வொரு இயரும் ஐ வில் டேக் யூ அவுட் சம்வேர். ஏன்னா நியூ இயர் வந்தா, கிறிஸ்மஸ் வந்தா, எங்களுக்கு ஈது வந்தா, இப்படின்னு லீவ் எதாவது கிடச்சிதுன்னா எங்கேயாவது ஒரு ஃபேமிலிக்கு ஒரு பிரச்சனை இருக்கும், பிரேக் டவுன் ஆயிரும். நாங்கள் ஆயில் சர்வீஸ்லாம் போட்டு அவங்கள ரெடி பண்ணுறதுக்கு எங்களுக்கு அந்த டைம் போயிடும். அப்போ எங்களுக்கு குவாலிட்டியாக எங்கள் ஃபேமிலியில் ஸ்பெண்ட் பண்ண முடியும். எங்கள் பிள்ளைங்களை நான் கத்தாரில் பல இடங்களில் கூட்டு போய் காமிச்சது கிடையாது. விசிட்டிங் பாஸ்டர் சாராக வந்தாங்கன்னா அவங்களையும் கூட்டிகிட்டு அப்படியே போய் காமிக்கிறதா உண்டு. ஆனால் இப்போ என்ன பண்ணியிருக்கோன்னா, we have taken a decision that we all go together somewhere, take some rest, will come back refreshed அப்படின்னு சொல்லி நாங்கள் வச்சுருக்கிறோம். ஸோ மூணுத்தையுமே நம்ம ப்ராப்பராக ஹேண்டில் பண்ண தெரியல அப்படின்னா will end up in a big mess. ஊழியமும் போயிடும், ஃபேமிலியும் போயிடும், நம்முடைய ஒர்க்கும் போயிடும். எல்லாவற்றையும் உண்மையும் உத்தவமுள்ள ஊழியக்காரனாக நான் செய்ய வேண்டும் என்று சொல்லி நான் கருதுகிறேன். கர்த்தர் அந்த கிருபையை தொடர்ந்தும் எனக்கு தருவாராக. உலக கிறிஸ்தவ குடும்பங்களின் சங்கமமாக இருக்குது. அது தமிழ் கிறிஸ்தவ குடும்பம் வரும்பொழுது ஒரு ப்ரைட் நமக்குள்ளே இருக்குது. என்னென்னா, வி ஆர் வெரி க்ளோஸ் டு பைபிள் கல்ச்சர். நம்ம யூஎஸில் இருக்கலாம், கத்தாரில் இருக்கலாம், மிடில் ஈஸ்ட் அண்ட் எங்கே இருந்தாலுமே தமிழ் கல்ச்சர் இஸ் வெரி க்ளோஸ் டு பைபிள் கல்ச்சர். சில்ட்ரன் அவங்க வளர்ந்து அவங்க பெரிய ஆளாகி பிள்ளைகளை பெற வரைக்கும் தே ஆர் இந்த பேரண்ட்ஸ் கண்ட்ரோல். ஆபிரகாம் பார்க்கும்போது கல்யாணத்துடைய சாய்ஸும் ஆபிரகாமோடது தான், அவனை செட்டில் பண்ணுறதும் ஆபிரகாமோடது தான். இதெல்லாம் ஈசாக்கு சொன்னது அப்படியே கீழ்ப்படிச்சார். அப்போ அந்த மாதிரி ஒரு கல்ச்சருக்குள்ள தான் பைபிள் இருந்துச்சு. அதே மாதிரி தமிழ் கல்ச்சரும் பெற்றோர் எல்லாவற்றிலும் பார்த்து செய்கிற மாதிரி கல்ச்சர். ஸோ நம்ம எந்த தேசத்தில் இருந்தாலும், எந்த கண்ட்ரியில் இருந்தாலும், எத்தனை கல்ச்சர்ஸ் இருந்தாலும் நமக்கு ஒன்று இருக்குது, பிபிளிக்கல் கல்ச்சர், காட்ஸ் கல்ச்சர். அந்த கல்ச்சரில் போகும்போது என்னென்னா அதான் ஒரு பிளெஸ்ஸிங்காகவும் இருக்குது. அண்ட் நம்ம அதை கடைப்பிடிக்கிறதுக்கு நம்ம தான் பைபிள் சொன்ன மாதிரி காலையில் கூட பிரச்சனை கேட்டோம், நன்றாய் குடும்பத்தை நடத்துகிறவனும் மட்டுமல்லாமல் பிள்ளைகளை கீழ்ப்படிய பண்ணுகிறவனும். கீழ்ப்படிய மாட்டாங்கன்னு தெரியும், ஸோ கீழ்ப்படிய பண்ணுகிறவர்களும் அப்படின்னு ஒரு பெரிய ஒரு சேலஞ்ச் அவங்க கையில் கொடுத்துருக்கு. ஸோ நம்ம எல்லாமே பேசும்போது வி ஆர் த ரோல் மாடல்னு பேசணும், பேரண்ட்ஸ் ஆர் த ரோல் மாடல்னு பேசணும். ஸோ அந்த ரோல் மாடல்னும் போது தே ஆர் சீயிங் அஸ் பீங் ஆல் கிறிஸ்டின் ஃபேமிலிஸ் சந்தோஷப்பட்டு உட்காந்துருக்குறோம் இல்லையா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லும் போது ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபு அவங்க பையனை, அவங்க ஒய்ஃப் வந்து ஊருக்கு போகிறாங்க, அப்பா உடம்பு சரியில்லை பார்க்க போகிறாங்க. நான் வர 3 நாள் ஆயிரும், நீங்கள் பையனை பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு போகிறாங்க. நான் பார்த்துக்கிறேன், லீவ் போட்டு பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டேன். சரிம்மா, அங்கே போயிட்டு ஒய்ஃப் ஃபோன் பண்ணுறாங்க, ஹனி எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. இப்போ பையன் எப்படி இருக்கான்? நல்லா இருக்கான். வீட்டில் தான் இருக்கிறீங்க? ஆமாம் வீட்டில் தான். எங்கேயும் போகலைங்க. எங்கேயும் போகலம்மா, பையனை தான் பார்த்துருக்குறேன். எங்கள் உண்மையாக இருக்கீங்களா? ஆமாம் உண்மையாக வீட்டில் தான் இருக்கிற பையனை பார்த்துருக்குறேன். எங்கள் மிக்ஸி ஆன் பண்ணி காட்டுங்க அப்படின்னா. சரி, நேரமே மிக்ஸி சர்ன்னு ஆன் பண்ணி காமிச்சாங்க. ஓகே ஃபைன், ஐ பிலீவ் யூ அட் ஹோம், பையனை பார்த்துக்கோங்க அப்படின்ட்டாங்க. செகண்ட் டே ஃபோன் பண்ணாங்க, எங்கே இருக்கீங்கன்னு. வீட்டில் தான் இருக்கேன். பையன் நல்லா இருக்காண்ணா? நல்லா இருக்கேன். எங்கே இருக்கீங்க? வீட்டில் தாம்மா. உண்மையாக வீட்டில் தாம்மா இருக்கேன். எங்கே மிக்ஸி ஆன் பண்ணி காட்டுங்கண்ணா. என்ன நம்பவே மாட்டேன்னு செகண்ட் டைம் ஆன் பண்ணி காமிச்சார். தேர்ட் டைம் யோசிச்சாங்க, சரி நான் இருக்கிறார் உண்மையாக, நம்ம 4th டே போக போகிறோம், இன்றைக்கே போயிடுவோம். நேரில் பார்த்து உண்மையாக தான் ஃபேமிலியும் மகனையும் பார்த்துக்கிறாரா, வீட்டையும் பார்க்குறான்னு சொல்லிட்டு நேரில் போகிறாங்க. நேரில் போனால் அந்த ஹாலில் சின்ன பையன் மட்டும் உட்காந்துருக்கலாம், அவரை காணும். அப்போ கேட்டாங்க அந்த அம்மா, எங்கேப்பா உட்காந்துருக்கா ஹாலில்? அப்பா எங்கே? அப்பா வெளியே போயிட்டாருமா. எப்போ போனார்? இப்போ தான் மிக்ஸி தூக்கிட்டே வெளியே போனாருமா. அது மாதிரி வாட் வி டூ இல்லையா. ஸோ பேரண்ட்ஸ் வி டூ சம்திங் பிஃபோர் சில்ட்ரன் அண்ட் தே ஜஸ்ட் ஃபாலோ தட். நான் கூட வெளியே போயிட்டேன், ஷேவிங் டேஸ் மருந்து வச்சுட்டு போயிட்டேன். அதில் பார்த்து சின்ன பையன் அவன் எடுத்து தேய்ச்சிட்டு இருக்கிறான். அப்போ என்னென்னா, எது சின்னதோ பெரிய காரியமோ தி ஆல்வேஸ் வாட்சஸ். அப்போ அதை பார்க்கும்போது நம்ம ஒரு கிறிஸ்டியன் ட்ரெடிஷனோடு மட்டும் இல்லாமல் பிப்ளிக்கல் வே ஆஃப் லைஃப்பை நம்ம ஃபாலோ பண்ணும்போது அந்த ஃபேமிலியில் ஒரு ரிலேஷன்ஷிப்பும் அந்த லவ்வும்
என்றைக்கும் நிலைத்திருக்கு. நிறையா பேரண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சண்டை போடும்போது அதை பிள்ளைங்க பார்க்குறாங்க, இதை அவங்களுக்கு பெரிய இம்பேக்ட் ஆகுது, அது வேறு எதை பிரதிபலிக்கிறாங்க. இதெல்லாமே இராதபடி பார்த்து கொள்ளும் பொழுது அப்போது ஒரு ஃபேமிலினா எல்லாமே இருக்கும். அதுக்குள்ளே நம்ம ஆண்டுக்குள்ளே பாதுகாத்து நடத்தும் போது பொதுவாக சொல்லுவாங்க, விரல் இருந்தால் நகம் இருக்கும், நகத்தை தான் வெட்டணும், விரலை வெட்ட மாட்டாங்க. தலைன்னு இருந்தால் முடி வளரும், தலையை வெட்ட மாட்டாங்க, முடி தான் வெட்டணும். சொந்தம் பந்தம் இருந்துச்சுன்னா பிரச்சனை வரும். பிரச்சனையை வெட்டிட்டு உறவை காத்து கொண்டு போனால் இந்த குடும்பம் என்றைக்கு சாட்சியான குடும்பமாகவே காணப்படும். பாஸ்டர், இன்னொரு கொஸ்டின். கணவன் கிறிஸ்தவ கணவன், கிறிஸ்தவ மனைவி, ஊழியக்காரங்க கணவன் மனைவி மட்டுமல்ல, கிறிஸ்தவ கணவன் கிறிஸ்தவ மனைவி தம்முடைய பிள்ளைகளுக்கும் குடும்பத்துக்கும் சுற்றியுள்ள உறவினர்களுடன் உடன் பிறந்தவர்களுக்கும் சபைக்கும் எப்படி சாட்சியாக இருக்க முடியும்? அவங்களுடைய ரோல் என்ன? ஒய்ஃப்ஸுடைய ஒரு ரோல் என்ன? ஒய்ஃபுடைய ரோல். ஆமாம். இப்போ என் ஒய்ஃபை எடுத்தால் இன்றைக்கி நிறைய கம்ப்ளைண்ட் பண்ணிவிடுவாங்க. இருந்தாலும் நான் சொல்கிறது, அவங்க நல்லா எனக்கு பேக் போன் என்னுடைய ஊழியத்துக்கு. அது நான் 7 மாதம் ஜெயிலில் இருந்தப்போ அவங்க தான் அயர்ன் லேடியாக எனக்கு நின்னாங்க. எங்கள் பிள்ளைங்க 2 பேர் பெங்களூரில் படிச்சுருந்தாங்க, நான் வந்து ஜெயிலில் இருந்தேன். ஆனால் எனக்கும் பிள்ளைகளுக்கு நடுவில் ஒரு விசுவாச, பெருமைக்காக சொல்ல, ஒரு விசுவாச தூணாய் நின்றாங்க. அதுபோல் ஹவு தே ஆர் சப்போர்ட்டிங், ஹவு தே ஹாவ் டு சப்போர்ட் த கிறிஸ்டியன் ஹஸ்பண்ட்ஸ் ஆஸ் வைஃப்ஸ். தமிழில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, குடும்ப குத்துவிளக்கு அப்படின்னு சொல்லி. அப்போ மெய்யாகவே எந்த ஒரு ஆணும் இஸ் நாட் கம்ப்ளீட் வித்தவுட் உமன். ஆடம் வித்தவுட் மேடம் இஸ் நாட் ரைட் பர்சன். ஸோ இவ்வளோ தூரம் போதுதானேம்மா? ரைட்டு. அப்போ இவங்க 2 பேரும் சேர்ந்து தான், ஆண்டவர் இந்த 2 பேரையும் சேர்த்து தான் இணைச்சி வச்சுருக்கிறாங்க. இதில் மேன் அவங்களால செய்ய முடியாத பல காரியங்கள் உமன் வைத்து அந்த ஃபேமிலியை கர்த்தர் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. நோ மேன் கேன் டூ எவ்ரி திங். டெஃபினட்டாக என்னுடைய மனைவி ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துட்டிங்கன்னா, எனக்கு எங்கே பிட்ஃபால் இருக்குதோ, எனக்கு எங்கே முடியாமல் இருக்குதோ அந்த இடத்த ஃபில் பண்ணுற ஒரு கெப்பாசிட்டியோட தான் கர்த்தர் நினச்சிருக்கிறாரு. திஸ் இஸ் த சேம் வித் எவ்ரி ஒன். நமக்கு எந்த இடத்துல பலவீனம் இருக்குதோ அந்த பலவீனத்தை கரெக்டாக தாங்கி பிடிக்கிறவங்களா தான் ஆண்டவர் கொண்டு வந்து நம்ம வாழ்க்கையில் சேர்த்துருக்குறாங்க. ஸோ பிஹைண்ட் த சீன் ஒர்க் பண்ணுற இன்றைக்கி 3 பேரும் நம்ம ஸ்டேஜில் உட்காந்துட்டு இருக்கிறோம். 3 பேருடைய மனைவிகளும் கீழே உட்காந்துருக்குறாங்க. ஆனால் அவங்களுடைய சப்போர்ட் இல்லாமல் நாங்கள் மேலே உட்காந்துருக்க முடியாதுன்றது தான் ஒரு நிதர்சனமான உண்மை. ஆண்டவர் நம்ம எல்லாவரையும் சேர்த்து கரெக்டாக ஜாடிக்கத்தை மூடியாக இணைச்சி வச்சிருக்கிறாரு. அப்போ அவர்களுடைய பங்காற்றுதல் கண்டிப்பாக நமக்கு தேவை. ஊழியம் அவர்களோடு கூட செய்தால்தான் மேன்மையாக இருக்கும், தனியாக செஞ்சால் நடக்காது. தனிப்பட்ட வாழ்க்கையில் கூட நம்ம வாழ்க்கைக்கு சரியான ஒரு ஆளை கர்த்தர் நியமிச்சிருக்கிறார் அப்படின்னா அவங்க தான். அவங்களுடைய அட்வைஸை தள்ளிட்டு ஊரில் இருக்கிறவங்க அட்வைஸை எடுத்து வச்சுட்டு இருக்கிறது ஒரு நாள் நமக்கு சரி வராது. அப்போ அவர்களை நாம் மேன்மையாக கொள்ள வேண்டும். ஏனென்றால் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற பர்சனல் செக்ரட்டரி, கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு ரைட் பார்ட்னர், கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு சோசன் வெசல். ஸோ அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமென். மனைவிமார்களுக்கெல்லாம் ஒரு கை தட்டலாமா? இல்லை மனைவிமார்களுக்கு, மனைவிமார்களுக்கு நாங்கள் தட்டுறோம். ஓகே, ஒரு முடிவுரையாக ஒரு டைம் ஆயிடுச்சுன்னு கை காட்டிட்டாங்க இல்லையா? ஸோ யாராக இருந்தாலும் நம்ம இங்கே அமர்ந்திருக்கிற பெற்றோர்கள் அல்லது கணவன்மார்கள் அல்லது வாலிப பிள்ளைங்க திருமணமாக போகிறவங்க, இவங்களுக்கு எல்லாமே ஒரு அருமையான வசனத்தை ஏசாயா 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் பழைய ஏற்பாட்டிலே ஆண்டவர் எழுதி வச்சிட்டார். இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சியோன் பர்வதத்திலே வாசமாயிருக்கிற சேனைகளின் கர்த்தராலே இஸ்ரவேலின் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம். அல்லேலூயா. இதுதான் இந்த நாட்களில் நாமும் நம் பிள்ளைகளும் எந்த தேசத்தில் இருந்தாலும், அது அமெரிக்காவிலேயோ கல்ஃப்லேயோ இருந்தாலும் ஆஸ்திரேலியாவில் இருந்தாலும், கல்ச்சர் வில் பி டிஃப்ரெண்ட். அங்கே நடக்கிற சம்பவங்கள், வழிபாடுகள் கூட வித்தியாசமாக இருக்குது. ஏன்னா அங்கே இருக்க அமெரிக்காவில் இருந்து ஆஃப் ஷாட் ஸ்போர்ட்னு தான் பிரசங்கம் பண்ணுவாங்க. அது அவங்களுடைய கல்ச்சர். நம்ம வந்து ஐயோ நாங்கள் இந்தியாவில் இப்படி தான் இருந்தது அப்படின்னு சொல்ல முடியாது. அவங்களுடைய கல்ச்சர். பட் அவங்க இருதயமும் அவங்களுடைய விசுவாசமும் நம்ம விட அதிகமாக இருக்கும் சில பேர். ஸோ வி ஷுட் நாட் கண்டம் பிகாஸ் ஆஃப் த ட்ரெஸ் கோட் அண்ட் ஆல். மாடஸ்ட்டாக ட்ரெஸ் பண்ணணும், அது இம்பார்ட்டன்ட். ஆனால் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம எந்த தேசத்தில் எங்கே இருந்தாலும் நாமும் நம்முடைய பிள்ளைகளும் எந்த தேசத்திலும் எந்த நகரத்திலும் சாட்சிகளாய் கர்த்தருக்கு அடையாளங்களாக இருக்க வேண்டும். இதுதான் முடிவுரையாக நாங்கள் சொல்ல விரும்புவது. Hope you all agree with me. Amen. Thank you all.